அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லாரும் சமைக்கலாம் சேனல். இந்த விலாகில் என்னுடைய டே இன் மை லைஃப் அப்படி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சட்டிலாக சிம்பிளாக நான் என்னுடைய லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சதுமே கட்டாயம் ஊது போட்டுருவேன். எனக்கு அந்த ஊத் ஸ்மெல் வந்து பிடிக்கும். ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி வந்து போடுவேன். ஸோ எப்போதுமே இந்த குரங்கு வந்து நான் கதவை திறந்தோடனே இது தான் நான் பார்ப்பேன். இப்போ மழைங்கிறதுனால அந்தளவுக்கு குரங்கு வந்து இல்லை. ஸோ இப்போ மழை இல்லாத அந்த ஒரு நாள் 2 நாள் அந்த டைமில் மழை இல்லாமல் இருந்ததுனால இந்த குரங்கு வந்து அதனுடைய சேட்டைகளை ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக இதனுடைய குடும்பம் தான் இந்த சைடு வாழ்ந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இந்த குரங்கு குடும்பங்கள் தான் வாழ்ந்துட்டுருக்கு. இதனோட சேட்டைகளை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்மளுடைய வேலைக்கு வந்துடுறது தான். ஸோ அன்றைக்கி காலையில் கொஞ்சம் மழை டைம் அப்படிங்கிறதுனால நான் இந்த சவாரி கட்டை கிழங்கு தான் வந்து அவிச்சு வச்சுருந்தேன். ஸோ இந்த மழை டைமில் அந்த கிழங்கு அந்த சோளம் இதெல்லாம் சாப்பிட நல்லாயிருக்கும். ஈவினிங் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங்கும் நல்லா தான் இருக்கும். மார்னிங்கும் ஈவினிங்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி தான் இருந்தது. செம மழையாக பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ அப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்த்தியாக எதுவுமே கொடுக்காத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ராகி மால்ட் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ராகி ஊற வச்சு முளை கட்டினதை திரும்ப காய வச்சு அதை வந்து நான் வறுத்து அரைச்சி வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே ஸ்ப்ரவுட்டட் ராகி வந்து ரொம்ப ஹெல்தி. நார்மலாக உள்ள ராகிக்கும் நம்ம ஊற வச்சு அதை முளைக்கட்ட வச்சோன்னா அதனுடைய உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து 2-3 மடங்காக வந்து அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி அதை வறுத்து அது கூட பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து ஆற வச்சு நான் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைச்ச கையோட சளிச்சும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப இது ஃபுல்லாக அரைச்சிட்டு திரும்ப இது ஃபுல்லாக நம்ம சளிச்சோன்னா ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்குங்கிறதுனால நான் ஒரேடியாக வந்து ரெண்டுமே ஒவ்வொரு மிக்ஸி அரைஞ்சதுக்கப்புறமா உடனே வந்து சளிச்சிடுறது கையோட. ஸோ அப்போனா நம்மளுக்கு கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கும். நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கணும். சளிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் நல்லா ஃபைனாக அரைக்கலை அப்படின்ட்டு. அதனால் திரும்ப ஒரு ஓட்டினதுக்கப்புறமும் அந்த சத்தை இருக்க தான் செஞ்சுது. அதை அப்படியே நான் போட்டேன்னா இதை அப்படியே தண்ணி ஊற்றி நான் செடிக்கு வந்து ஊற்றிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் கொஞ்சம் மட்டும் நான் எடுத்துட்டு இது கூட நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன். அதாவது ஒரு 2 கப் அந்த ராகி மால்ட்டுக்கு 1 கப் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அது பத்தலை. அதனால் நான் சேர்த்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்துலேயுமே நாட்டு சர்க்கரை சேர்க்கலை. அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். வேணுங்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டேன். அதாவது 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கிட்ட வந்தது போட்டு திரும்ப நான் நாட்டு சர்க்கரை ஒரு 2 டீஸ்பூன் போட்டேன். 1 டீஸ்பூன் போட்டுட்டு அதில் வந்து மில்க்கு நம்ம நல்லா சூடான மில்க்கு வந்து ஊற்றினோன்னா அழகாக வந்து நம்ம அந்த ராகி கஞ்சிலாம் காய்ச்சும் போது எப்படி அந்த திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த மாதிரி நான் ஆற்றும் போது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் குடிக்கிற பார்த்து வந்து குடித்தோன்னா அந்த மாதிரி ஒரு திக்னஸ் ஃபீல் ஆச்சு. இது வந்து ரெடிமேட் மால்ட்டு. நம்ம ராகி எடுத்து காய்ச்சி அதெல்லாம் தேவை கிடையாது. 1 டம்ளர் டெய்லி காலைல குடித்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். இந்த சுண்ணாம்பு சத்தெல்லாம் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால என்னுடைய பிள்ளைங்களுக்கும் இதை தான் நான் இப்போ கொஞ்சம் காலமாக கொடுத்துட்டு வரேன். ஸோ அடுத்து கிச்சன் ஒர்க் காலைல மட்டும் முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த ப்ரௌனி ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதாவது ஒரு வீக் ஃபுல்லாக ரசமலாயே போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக எனக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்காக ஆர்டர் போயிட்டு இருந்தது. இப்போ ஃபுல்லாக எனக்கு ப்ரௌனிஸ் தான் வந்துட்டுருக்கு. அசார்டட் ப்ரௌனிஸ் தான் எனக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. 1 kg 2 kg. அப்புறம் இந்த டைரி மில்க் கேக்ஸ் கூட பண்ணியிருந்தேன். அது இதெல்லாம் எனக்கு வந்துருந்தது. எப்படியும் ஒரு 1 வீக்கில் ஒரு 4 days 5 days பிஸி ஆகிடுறேன் அந்த பேக்கிங் விஷயமா. எனக்கு இந்த மாதிரி பேக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக நான் வந்து பேக் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் நைட்டு தான் வந்து பேக் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா வந்து அப்போ தான் பிள்ளைங்களாம் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டைம் தான் நான் சூஸ் பண்ணிக்குவேன், நைட் டைமு.
இன்னும் இந்த கேக்குக்கு டெக்கரேட் பண்ணுறதுனா கட்டாயம் நைட் டைம் போயிடுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். இதுக்கடையில் எனக்கு ஒரு எக்லெஸ் ப்ரௌனி ஆர்டர்ஸ்லாம் வந்திருந்தது. நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். எக்லெஸ் ப்ரௌனி பண்ணி அது வந்து ஃபுல்லாகவே வந்து சொதப்பிடுச்சு. சொதப்பினாலும் அதை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணல. நாங்கள் எப்படியோ சாப்பிட்டுட்டோம். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துங்கனால அது நாங்கள் பால்ஸ் மாதிரி உருட்டி நாங்கள் சாப்பிட்டாச்சு. இது மற்ற அதை வந்து என் தங்கச்சி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டா எக்லெஸ் ப்ரௌனி வந்து. ஸோ இப்போ இந்த ப்ரௌனி நாங்கள் பண்ணுறது வந்து எங்களுக்காக. நாங்கள் வந்து இது வரைக்கும் சேல் பண்ணியிருக்கோம், அசார்டட் ப்ரௌனி சேல் பண்ணியிருக்கோமே தவிர நாங்கள் இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் தீபாவளி அப்போ அது ஆஃபர் போட்டிருந்தோம். நான் எங்களுக்கு அப்போ பண்ண நேரம் இல்லை எங்களுக்குன்னு பண்ணி சாப்பிட. எனக்கு ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துகிட்டே இருந்ததுனால பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுனால பண்ணோம். இன்னொரு ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்கோம், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வருது, எப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோஸ் எடுக்கணும் இல்லையா. அதனால் வந்து இந்த ப்ரௌனி பண்ணேன். ஆக்சுவலாக அதுக்கு வந்து 1/4 கிலோ தான் பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் நாங்கள் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சைடு மட்டும் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஓரியோ நட்ஸு சாக்லேட்லாம் வச்சு எங்களுக்கு ப்ரௌனி செஞ்சுக்கிட்டு பேலன்ஸ் அந்த 1/4 கிலோ வந்து அந்த ஆஃபருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌனி பேக் ஆகிடுச்சு. நான் குத்தி மட்டும் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டு பார்ப்பேன் மேலேயும் கொஞ்சம் வெந்திருக்கா அப்படின்ட்டு, கேக்கா இருக்கா அப்படின்ட்டு. அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. என்ன ஆஃபருங்கிறத கூடிய சீக்கிரமாக நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம ரெடி பண்ண ப்ரௌனியில் கனாஷ் இருந்தது, அதை வந்து மேலே போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. ஆனால் நான் வந்து டெலிவரி கொடுக்கும்போது கனாஷ் ஊற்ற மாட்டேன், ஏன்னா எல்லாமே லாங்கில் போடுறதுனால நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் அதில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து நான் அந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, இதில் ஒரு குக்கீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு கப் மட்டும் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். பீனட் குக்கி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இது என்னோட ட்ரையல் தான். இந்த மாதிரி தான் நிறைய ட்ரையல் பண்ணி தான் கேக்கு ப்ரௌனி இதெல்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக வந்ததுன்னு சொல்லலாம். இது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு கப் ராகியும் ஒரு 1/2 கப் வந்து பீனட்டும் ப்ளஸ் வந்து ஒரு கப் வந்து நாட்டு சர்க்கரையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட பட்டர் தான் நான் ஆட் பண்ணேன். ஒரு 1/2 கப் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு சும்மா கொஞ்சமாக தூவி விட்டுக்கிட்டேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இல்லாதனால நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி கையாட்டி கரைச்சி விட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதனுடைய ஃபஸ்ட்டு ட்ரையல் தான். ஆனால் எனக்கு அந்த ஃபுல்லாக வந்து கோத்து வரல மாவு. அது ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு எடுத்துருக்கணும், கொஞ்சம் எடுக்கிற பதத்துக்கு வந்த மாதிரி. நான் கட்டியாக வச்சதுனால அப்படி இருந்துச்சான்னு தெரியல. எப்படியோ பால்ஸாக உருட்டி பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணப்போ இப்படி தான் வந்தது. ஆக்சுவலாக அந்த ரெசிபி வந்து ஃபெயிலியர். டேஸ்ட் நல்லாயிருக்கு, ஆனால் டெக்ஸ்சர் இல்லை, அதே தான். ஆனால் இதை வந்து நான் பால்ஸாக போட்டு லட்டு ஷேப் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ பசிக்குது அப்படிங்கிற டைம் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம். ஆனால் இது வந்து ஹெல்த்தி தான், ஆனால் வந்து டெக்ஸ்சர் இது கட்டாயம் இல்லை. இந்த மாதிரி நிறையா சொதப்பல் ரெசிபீஸ்லாம் இருந்திருக்கு, அது வரைக்கும் போட்டது கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அசார்டட் ப்ரௌனி, ஒரு ட்ரீம் கேக் ஆர்டர்ஸ், டைரி மில்க் கேக் ஆர்டர் வந்திருந்தது. டிகிரி மில்க்கு தான் ப்ரௌனி தான் வேறு லெவலாக இருந்தது. 2 டெய்ரி மில்க் பார் 100 ருபீஸில் உள்ளது 2 வாங்கினேன். வாங்கிட்டு ஒன்று வந்து ஃபுல்லாக அந்த ப்ரௌனி பேட்டரில் போட்டுட்டு இன்னொன்று வந்து மேலே அந்த மாதிரி வச்சு விட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இது டைரி மில்க் ப்ரௌனி. அவங்களுடைய ரிவ்யூஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. அடுத்து வேறு கேட்டிருக்காங்க, அது கம்பேக் வீடியோஸில் வந்து பார்ப்பீங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சது எல்லோரும் சமைக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புதுசாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனல்.